بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா எமது இந்த அமர்வை, இந்த கற்றலை கற்பித்தலை ஏற்றுக்கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு அவனை புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இதை அல்லாஹ்வுடைய பெயரை கூறி நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று ஒரே பாடத்திலே இரண்டு விடயங்களை அவதானிக்க இருக்கின்றோம். ஒன்று ஃபதுல் ஜும்ஆத்தி, ஜும்மாவின் சிறப்பு சம்பந்தமாக புகாரியிலே வந்திருக்கின்ற சஹீஹான ஹதீஸ் 881 இலக்கமிடப்பட்ட அத்தோடு வஹல் ஜும்ஆத்தி சுன்னத்துன் கப்லியத்துன் வ பஅதியத்துன், ஜும்ஆவுக்கு முன்பின் சுன்னத்துக்கள் உண்டா என்பதையும் நாங்கள் இங்கே அவதானிக்க இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக சலாத்துல் ஜும்ஆத்தி லைஸ லஹா சுன்னத்துன் கப்லஹா, ஜும்ஆ தொழுகைக்கு முன் ஜும்ஆவுடைய முன் சுன்னத்து இல்லை என்பதுதான் ஹதீஸிலிருந்து நாம் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. நபிகளாருடைய நடைமுறையிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட விடயமாக இருக்கின்றது. இருந்தாலும் பள்ளிக்கு வருகின்ற ஒருத்தர் பள்ளியிலே இமாம் சமூகம் அளிக்கும் வரை அவர் சுன்னத்தான உபரியான தொழுகைகளில் ஈடுபடுவது, திக்ர், கிராத்துல் குர்ஆன் போன்ற காரியங்களில் ஈடுபடுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அதிகாலையிலே ஜும்ஆ தொழுகைக்கு வருவோர் மீது வருவதன் மீது சுன்னா எங்களை அழைத்து கொண்டிருக்கிறது, தூண்டிக் கொண்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அன்னமன் ஜா ஃபி ஸாஅத்தில் ஊலா, முதல் நேரத்திலே யாராவது வந்தாரையானால் கன்னமா கர்ரப பத்னத்தன், அவர் ஒரு ஒட்டகையை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார், குர்பானி கொடுத்தவரை போன்று ஆவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒமன் ஜா ஃபி ஸாஅத்தி ஸானியா, இரண்டாவது நேரத்திலே வருபவர் கன்னமா கர்ரப பக்ரத்தன், ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார். உமன் ஜா ஃபி ஸாஅத்தி ஸாலிஸத்தி, மூன்றாவது நேரத்திலே வருபவர் கன்னமா கர்ரப கபுஷன் அக்ரன், கொம்புள்ள ஆட்டை கொடுத்தவர் போன்றவர், குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார். ஒமன் ஜா ஃபி ஸாஅத்தி ராபியத்தி, நாலாவது நேரத்திலே கன்னமா கர்ரப தஜாஜத்தன், ஒரு கோழியை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார். ஒமன் ஜா ஃபி ஸாஅத்தில் ஹாமிஸத்தி, ஐந்தாவது நேரத்திலே வந்தவர் கன்னமா கர்ரப பைலத்தன், ஒரு முட்டையை அவர் குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார் என்பது புகாரியிலே கிதாபுல் ஜும்ஆ என்ற அத்தியாயத்திலே பாபு ஃபதுல் ஜும்ஆ என்ற பாடத்திலே 881 ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிகாலையிலே வருபவர்கள், அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு பின்னால் இருந்துதான் இந்த நேரங்கள் 5 நேரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இமாம் மிம்பரில் ஏறும் வரை அந்த நேரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஜும்ஆ தொழுகைக்கு வருபவர்கள் பள்ளிய வாயிலுக்கு வந்து வெத்து கதைகளை கதைத்து கொண்டிருப்பதல்ல, துனியாவுடைய விவகாரங்களில் ஈடுபடுவதல்ல, மாற்றமாக உபரியான சுன்னத்தான தொழுகையில் ஈடுபடுவது, திக்ர், பலதரப்பட்ட திக்ர்கள் இருக்கின்றன, அவைகளை ஓதுவது, குர்ஆனை ஓதுவது, இதல்லாத இறைவன்பால் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வது, இதுதான் சிறப்பானதாக இருக்கும் என்ற செய்தியோடு, அம்ம சுன்னா பஅதஹா, ஜும்மா தொழுகைக்கு பின்னால் சுன்னத்தான தொழுகை சம்பந்தமாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி ஃபி பைத்திஹி ரக்அத்தைனி பஅத ஸலாத் ஜும்ஆ, ஜும்மா தொழுகைக்கு பின்னால்
2 ரக்காத்துக்கள் வீட்டிலே தொழுவார்கள். ஃபஹாதிஹிய சுன்னா பஅதஹா யுஸல்லி ரக்அத்தைனி ஃபி பைத்திஹி. இதான் வீட்டிலே ஜும்மா தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுவது நபி வழி. வஇன் ஸல்லா அர்பஅன் ஃபி மகானிஹி ஃபில் மஸ்ஜித். பள்ளியிலே அவர் இருக்கின்ற இடத்திலே பள்ளியிலே 4 ரக்காத் தொழுதால் அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சில உலமாக்களுடைய கருத்தின்படிக்கு பள்ளியிலே 4 ரக்காத்துக்கள் தொழுவது சிறப்பென்றும், இன்னும் சாராருடைய கருத்தின்படிக்கு வீட்டில் 2 ரக்காத்துக்கள் தொழுவது சிறப்பென்றும் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜும்மா தொழுகைக்காக செல்பவர்கள் அதிகாலையிலே சுபஹுக்கு ஃபஜ்ருக்கு முன்னர் அல்ல, ஃபஜ்ரானதற்கு பிறகு செல்வது, அதிலிருந்து நேரம் பிரிக்கப்படுகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.